நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. புவனகிரி அருகே ஆவணங்கள் என்று தாங்கியிருந்த பங்களாதேஷை சேர்ந்த 8 பேர் கைது. கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்தது அம்பலம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ளது வண்டிராயன்பட்டு கிராமம். இங்குள்ள அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள விதைப்பானையில் புதிய கட்டிடத்தில் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த 8 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக சிறப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் புவனகிரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து புவனகிரி போலீசார் வண்டிராயன்பட்டு வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருந்து வேலை செய்த 8 பேரை புவனகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார். அப்போது அவர்கள் முதலில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என கூறியுள்ளனர். பின்னர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் மேற்கு வங்க மாநிலத்தை போலியாக ஆதார் கார்டை பெற்று தங்கியிருந்து கட்டட வேலை செய்ததும் அவர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிந்தது. விசாரணையில் அவர்கள் முகமது மிராட், அலி முகமது அப்துல்லா, முகமது ஆரிப் கோஷன், முகமது மினருல் ஹக், முகமது ஷா, கில் அலி, முகமது ரோம்ஷன் அலி, முகமது மிராசுல் இஸ்மாயில் மற்றும் அகமது ஷேக் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 8 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தா.